நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் லெட்டரில் ஒரு விஷயம் படித்தேன். இட்ஸ் அ போயம் பை poet நேம் செல்வியா. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான் பயங்கர பசியில் ஒரு அத்தி மரம் கீழே உட்காந்துருக்கேன். அந்த பசிக்காக அத்திப்பழம் சாப்பிட்லான்னு யோசிக்கிறேன். ஆனால் எந்த பழம் வேணும்னு முடிவு பண்ண முடியல. ஏன்னா எனக்கு எல்லாமே வேணும் போல் இருக்குது. ஒன்று சாப்பிட்டா மற்றதெல்லாம் சாப்பிட முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த அத்திப்பழம்லாம் ஒன்றொன்னா சுருங்கி காஞ்சு போய் கீழே விழுந்தது. இப்போ என்னால் எதையுமே சாப்பிட முடியாது. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்க you will lose all your opportunities. உங்ககிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கையில் வரும்போது அதை கிராப் பண்ணணும்னா கண்டிப்பாக சில சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுக்க யோசிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தேடி கைக்கு வந்ததும் போயிடும். பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டோன்ட் கம் ஆல்வேஸ் அண்ட் தே டோன்ட் லாஸ்ட் லாங். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது எல்லாமே வேணும், சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுன்னு எல்லா அத்திப்பழத்துக்காகவும் ஆசைப்படாமல் ஒன்று போதும் என் பசி தணிக்கன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ யூ டோன்ட் லூஸ் இட்.